ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ஜனவரி மாதத்திற்கான 2024க்கான நடப்பு நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் லைவ் பார்க்க போறேங்க. ஸோ இந்த லைவ்ல ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நான் என்ன பண்ண மாட்டேன்னா டைம் கண்டிப்பா தர மாட்டேன். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 15 செகண்ட்ஸ்ல இருந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் டைம். எவ்வளவு ஸ்பீடா அட்டன் பண்றீங்களோ, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றத சொல்லிடலாம். 100 கொஸ்டின் யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது? தொழுநோயை ஒழிக்க, காச நோயை ஒழிக்க, மலேரியாவை ஒழிக்க, அறிவால் ரத்த சோகையை ஒழிக்க, எய்ட்ஸ் நோயை ஒழிக்க. சரின்னு கேட்டிருக்கோங்க. சோ தொழுநோய் கிடையாது, கன்ஃபார்ம். 1 கிடையாது. காச நோய் கரெக்ட், மலேரியா கரெக்ட், அறிவால் ரத்த சோகை கிடையாது. 47, இது 27. சோ அப்போ என்ன பண்ணலாம், இது எடுத்துக்கலாம். அப்ப எத்தனை இணைகள்? 3 இணைகள் சரியாக இணைந்துள்ளது. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சாதான் அட்டன் பண்ண முடியும்ன்றத சொல்லிடலாங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ளது? கோவை மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்வு செய். பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் மாநில பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் டெல்லி உள்ளது. 3வது இடத்தில் பெங்களூர் உள்ளது. எது சரி? ஆன்சர் போட்டுனே போலாம். சோ 3வது இடத்துல டெல்லி, பெங்களூர் கிடையாது. அப்போ 1 and 2 மட்டும்தான் ஆன்சர். ரைட். அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளை கவனி. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்களுக்கான சைனிக் பள்ளி உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. ராணுவ கடற்பயிற்சியில் கடற்கரையில் சேர்வதற்கான பயிற்சி அளிக்கும் பள்ளி ஆகும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியான பதில் தான் சொல்றாங்க. அடுத்தது, வரையாடுகள் பற்றி சரியான கூற்றை தேர்வு செய். தமிழ்நாட்டில் மாநில விலங்காக வரையாடு உள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி நீலகிரி வரையாடு தினம் அறிமுகம் செய்யப்பட்டது. நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் 17. நீலகிரி வரையாடு திட்டம் அக்டோபர் 12, நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் 17. கேரளா மற்றும் தமிழ்நாடு சேர்ந்து வரையாடு கணக்கெடுப்பை நடத்துகிறது. ஆன்சர் அக்டோபர் 17 கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கணும்னா 3 கிடையாது. அப்போ 1 and 2, 3, 4, 1 to 4 ஆன்சர். தெரியுதுங்களா? பணிபுரிவதற்கும் மிகவும் விருப்பமான மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? நான் போய் அங்க பணிபுரியறேன்ப்பா, இது வந்து நல்ல விருப்பமான மாநிலம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் எது? சோ க்ளூ ஞாபகம் வச்சுக்க. அதிகமா டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போங்க நம்ம எல்லாருமே ஈஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல. கேரளா மாநிலம் தான். பிரிக்ஸ் கூட்டமைப்பு பற்றி சரியான விடையை தேர்வு செய். பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற உள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதியதாக 6 நாடுகள் இணைந்துள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முதலில் 4 நாடுகள் மட்டுமே இருந்தது. 2010ஆம் ஆண்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தென்னாப்பிரிக்கா உறுப்பு நாடாக இணைந்தது. சோ புதிதாக 6 நாடுகள்லாம் இணையவே இல்லை. 1, 3, 4 தான் ஆன்சர். ரைட். நோட் பண்ணிக்கங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. பிம்ஸ்டிக் அமைப்பின் பொதுச் செயலராக இந்திராமணி பாண்டே பதவியேற்றார். அதே மாதிரி பிம்ஸ்டிக் அமைப்பின் கூட்டமைப்பில் மொத்த நாடுகள் 8 நாடுகள் உறுப்பமைப்பாக உள்ளது. எத்தனைங்க சரி? ஒன்று மட்டும் சரி. ஓகேங்களா? 8 நாடுகள் கிடையாது. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? திருவள்ளுவர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. பெண்களுக்கான சிறந்த நகர பட்டியலில் 10 லட்சத்துக்கும் மேலான மக்கள் தொகையில் சென்னை முதலிடத்தில் உள்ளது. 10 லட்சத்துக்கும் கீழான மக்கள் தொகை பட்டியலில் கோவை முதலிடத்தில் உள்ளது. எதுங்க சரி? சோ இந்த இடத்துல கோவை கிடையாது, 1 மட்டும்தான் சரி. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானதை தேர்வு செய். சார் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்படிலாம் கேட்பீங்களா? நாங்க கேட்போம். இந்தியாவில் மிக நீளமான கடல் பாலமானது மத்திய பிரதேசத்தில் சிவேரி நவசேவா இடையே உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பாலத்திற்கு அடல் சேதுன்னு போட்டிருக்கேன். அடல் சேதுன்னு போட்டுங்க. அடல் சேது எனவும் பெயரிடப்பட்டுள்ளது.
இதன் மொத்த நீளம் 22 கிலோமீட்டர் தொலைவு. இப்பாலமானது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர். பட் ஈஸியா எலிமினேஷன் பண்ணா பியும் சியும் கரெக்ட். இங்க பாருங்க, இங்க மகாராஷ்டிரா கொடுத்துருக்கேன், இங்க மத்திய பிரதேசம் கொடுத்துருக்கேன். சோ என்ன ஆன்சரா வந்திருக்கும்? மகாராஷ்டிரா தான் கரெக்ட். அப்போ பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் கிடையாது. ஆன்சர் ஏ தவறு. இந்தியாவில் உள்ள 10 கரும்புலிகள் பிரத்யேகமாக எப்பகுதியில் காணப்படுகிறது? இந்த பிளாக் சீட்டாஸ் சொல்லக்கூடியது. இது வந்து ஒடிசால இருக்குங்க. இப்ப சொல்லிடலாம்ல. சிம்லிபால் புலிகள் காப்பகத்தில் தான் சொல்றாங்க. அடுத்தது பொறுத்துக்க. காமராஜர் விருது, அம்பேத்கர் விருது, தந்தை பெரியார் விருது, பேரறிஞர் அண்ணா விருது. சோ இதை பத்தினா குரூப் 1ல கேட்டிருக்காங்க. சோ இதை மிஸ் பண்ணாம எழுதிக்கங்க. டைரக்ட் கொஸ்டின். டூ 143 தான் ஆன்சர் ரைட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. யுனெஸ்கோ அமைப்பின் 2023ஆம் ஆண்டு பிரிக்ஸ் வெர்சல்ஸ் விருதை வென்ற விமான நிலையம் எது? ஒரு விமான நிலையம் இந்த விருது வெற்றிருக்காங்க. யார்? கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது சரியான விடையை தேர்வு செய். அம்பேத்கர் சிலையானது ஆந்திராவில் விஜயவாடாவில் திறக்கப்பட்டுள்ளது. இதனின் மொத்த உயரம் 210 அடி. இச்சிலை சமூக நீதிக்கான சிலையாக நிறுவப்பட்டுள்ளது. அந்த சிலையை பத்தி ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லிடுங்க. சோ 210 எல்லாம் கிடையாது. 1 and 3 ஆன்சர் ரைட். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி சென்னை. தேர்தல் ஆணைய விதிகள் பகுதி 15 குறிப்பிடப்பட்டுள்ளது. 334 முதல் 329 வரை தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஒன்னு எலிமினேஷன் பண்ணுங்க, தூக்கி அடிச்சிடலாம். இங்க 24 வந்திருக்கணும். கரெக்டுங்களா? 1 2 3 தான் ஆன்சர் ரைட். அடுத்தது கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானதை தேர்வு செய். மலேரியா இல்லாத நாடாக கபா வெர்டே உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் ஆஸ்திரியா வியன்னா நகரில் உள்ளது. மலேரியாவை ஒழிக்க இந்தியா இலக்கு 2030. உலக சுகாதார நிறுவனம் 1948 நிறுவப்பட்டது. நிறுவனம் ஆஸ்திரேலியால கிடையவே கிடையாது. வாஷிங்டன் டிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுக்கான போட்டிகள் நடத்துகின்ற மாநிலம் எது? தமிழ்நாடு. அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்க நடைபெற உள்ளது? அடுத்தல ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும் நீங்க. சார் ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்கு சார், அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ஏ பி ஆ டக்கு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். உகண்டா. திட்டம் 15B எதனுடன் தொடர்புடையது? ரேடாருக்கு புலப்படாத வழிகாட்டுதலுடன் கூடிய ஏவுகணையை அழிப்பான்களாக பயன்படுத்தியதுதான் 15B என்பது. டெசர்ட் சைக்ளோன் 2024 எனப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்விங்க. தப்பு பண்ண மாட்டீங்கன்றத நம்புறேன். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எது? உதய்பூர், அதான் சொல்வாங்க. அடுத்தது 2023ஆம் ஆண்டிற்கான சாதனையில் தவறானதை தேர்ந்தெடு. இதோ சாதனை பண்ணிருக்கு இந்தியா. உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது. நாட்டு பாடல் தி எலிபென்ட் விஸ்பர் என்ற ஆவணப்படத்திற்கு இந்திரா காந்தி விருது கொடுக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 திட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. G20 உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இந்திரா காந்தி விருது இதுக்கு கொடுக்கப்படல, இதுக்கு ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணலாம்? பி ஆன்சர் தவறுன்னு நான் மீதி 3மே சரி.
கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கொஞ்சம் இதை மட்டும் நீங்க படிங்க. நான் அதுக்குள்ள தண்ணி கன்சியூம் வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, படிச்சிங்களா? கீழ்காணும் வாக்கியங்களை. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ்நாட்டு பெண் முத்துச்செல்வி. இவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் அமைந்துள்ளது. 8848 நான் 7 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தப்பு. எலிமினேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? 1 2 3 போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது, கொங்கல் நகரம் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளது? இதெல்லாம் நீங்க அடிச்சு துவம்சம் பண்ண இந்த கொஸ்டின்லாம். திருப்பூர்ல அமைந்திருக்கிறது. ஆதித்யா L1 பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்கலம். திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி. இவர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்தவர். சந்திராயன் திட்டத்திற்கு வனிதா தலைமையேற்று இருந்தார். தலைமை வேற, திட்ட இயக்குனர் வேற, இதெல்லாம் என்ன பண்ணோம்? படிச்சிருந்தால் அடிச்சு தூக்கிடலாம். அனைத்தும் சரிதான். ஐடி சமூகத்தில் சமீபத்தில் பட்டியலின பழங்குடியினர் ST என்ற அந்தஸ்தை வழங்கிய மாநிலம் எது? இமாச்சல் பிரதேசம். சிம்லிபால் காய் சட்னிக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம். சிம்லிபால் அப்படின்றது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். ஒடிசா மாநிலம். 2023ஆம் ஆண்டிற்கான அகில இந்திய காவல்துறை தலைமை IG மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2005ஆம் ஆண்டு. வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் சிவிங்கி புலிகளின் வகைப்பாட்டு நிலை எவ்வாறு மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளது? த லீஸ்ட் கன்சர்ன், கிரிட்டிக்கல் என்டேஞ்சர், வல்னரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய IUCN ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு? என்னன்னு எடுத்துக்கலாம்னா அருகி வரும் இனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? அழிந்து வரும் இனங்கள்ல அருகி வரும் இனங்கள். அடுத்தது, சி டிராகன் 24 பன்னாட்டு கடல்சார் பயிற்சி பங்கேற்காத நாடு எது? சிங்கப்பூர். அடல் சேது நவசேவா கடல்சார் போக்குவரத்து இணைப்பு எங்கு திறக்கப்பட உள்ளது? போன கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தாலே போதுங்க. மும்பை. பொறுத்துக்க. சோ இந்திய எதிர்ப்பு நாள், உலக பெர்லி தினம், தேசிய இளைஞர் தினம், தேசிய ராணுவ தினம். மேட்ச் பண்ணி சொல்றேங்க பார்க்கலாம். நான் கேட்கலைங்க, TNPSC கேட்கறாங்க, அதனால நான் கேட்டிருக்கேங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்க வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கண்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கணும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 2143 தான் ஆன்சர். ரைட். தமிழகத்தில் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சண்முகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான ஸ்வச் சர்வசேனிக் தூய்மையான உள்ளாட்சி அமைப்பாக முதலிடம் பெற்றுள்ள நகர பஞ்சாயத்து எது? ஒரு அந்த தூய்மையான நகர பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கு. கீழ்வேலூர். 9வது ஆசிய குளிர்கால போட்டிகள் நடத்த உள்ள நாடு எது? சீனா. 2005-6ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பிலான ஒரு விவாதத்தை கட்டுரையாக வெளியிட்ட அமைப்பு எது? நிதி ஆயோக்.
வீரமாமுனிவரின் சிலை எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது? தூத்துக்குடி மாவட்டம். சர்வதேச காத்தாடி திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? காத்தாடி திருவிழா வேற, பலூன் திருவிழா வேறங்க. ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணிக்கூடாது. குஜராத் மாநிலத்தில். அப்படியே கீழே பாருங்க. சர்வதேச பலூன் திருவிழா எந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? கோயம்புத்தூர்ல தான் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 42. வெளி மாநிலத்தவர் விவசாயம் நில வாங்க தடை விதித்த மாநிலம் எது? நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா சொல்வீங்க இது. உத்தரகாண்ட் மாநிலம். இந்திய ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சைமன் கமிஷன் அப்பதான் அமைக்கப்படும். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அமைக்கப்படும்? அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவுவாங்க 1927ஆம் ஆண்டு. டெசர்ட் நைட் விமான படை பயிற்சியானது எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? இந்தியா, பிரான்ஸ், UAE. இந்தியாவின் முதல் கைரோ காஃபட் வான் சுற்றுலாவினை அறிமுகப்படுத்த உள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ள மாநில அரசு எது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்க போறாங்க. உத்தரப்பிரதேசம் தான். 47. சமீபத்தில் இணையதளம் அடிப்படையிலான இணையம் மூலம் திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தை அமைத்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. சிறந்த பிரபல திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்ற விஜயகாந்த் திரைப்படம் எது? வானத்தை போல. PM கிசான் திட்டத்தின் பயனாளிகள் அதிக எண்ணிக்கையில் கொண்ட மாநிலம் எது? காய்ஸ் நான் டைம் தரேன், இது மட்டும் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. அப்புறம் டைம் தரல சார் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் தண்ணி கன்சியூம் பண்ற டைம் தான் உங்களுக்கு. உத்தரப்பிரதேசம். தவறான இணையை தேர்வு செய். டேட்ல தவறானது கேட்டிருக்கோம். ஜனவரி 24, ஜனவரி 25, 26, 30. ஓ இத்தனை நாள் இருக்கா? கல்வி தினம், வாக்காளர் தினம், சுற்றுலா தினம், உலக தொழுநோய் தினம். 26 என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்க. என்ன தினம்? குடியரசு தினம். சுற்றுலா தினம் கிடையாது. சந்தேஷ் செயலி எதனுடன் தொடர்புடையது? தகவல் தொடர்பு. பிரவாசி பாரதிய திவாஸ் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இந்த வெளிநாட்டவர்களுக்காக ஒரு தினம் கொண்டாடப்படும். அதான் பிரவேசி பாரதிய திவாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளும் இதுக்காக கொண்டாடி இருப்பாரு. எந்த டேட்? ஜனவரி 9. மவோரி சமூகத்தினர் எந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள்? அந்த நாடாளுமன்றத்துல ஒரு பெண் போயிட்டு அவங்களுடைய பாட்டு பாடிட்டு தான் பதவி ஏற்பாங்க. அவங்க சமூகம் கால்பந்து ஆட போனாலும் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அந்த ஒரு நாடு எந்த நாடு? நியூசிலாந்து நாடு. உலகின் மிகப்பெரிய தோரிய இரும்பினை கொண்டுள்ள நாடு எது? தோரியம் இங்கதான் அதிகமா இருக்கான். இந்தியா கிட்ட வச்சுக்கினா உன்னை தோலை உரிச்சிரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்தியா. பிம்ஸ்டிக் உறுப்பு நாடுகளில் தவறானதை தேர்வு செய். இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, சீனா.
சீனா. சரியான விடையை தேர்வு செய். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலகின் மிக பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா. தேர்தல் என்பது முதலில் அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் 17வது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது தற்பொழுது. இது தெரிஞ்சிச்சுன்னா 4 எலிமினேஷன் பண்ணா ஆன்சர் என்ன வருது? ஏதான் ஆன்சர். ரைட். இப்படிதான் நீங்க படிக்கணும். தவறான இணையை தேர்ந்தெடு. தூய்மையான நகரம், மாசடைந்த நகரம், பெட்ரோலிய தலைநகரம், செயற்கை நுண்ணறிவு நகரம். ஆல்ரெடி பழைய கேள்வி பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு நகரம் இது உத்தரப்பிரதேசம் சொல்லியிருந்தோமா? எப்படியே எலிமினேஷன் பண்ணுங்க. நான் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின் அடிச்சிடணும். கரண்ட் பேசலாம். யோசிக்காதீங்க. இங்க பண்ணாதான் அங்க வரும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் அதிகமா இருக்கிற மாநிலம் ஒடிசா. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியானது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ளது. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற உள்ளது. இந்தியாவின் ஒலிம்பிக் சங்கம் 1927ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 3வது ரைட்ன்றது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். பட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் அடுத்த ஒலிம்பிக் போட்டி நடக்க போகுது. இப்ப என்ன எங்க நடந்துச்சு? பிரான்ஸ்ல நடந்துச்சு, பாரிஸ்ல. சோ இப்ப என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க 2036 இந்தியாவில தான் நடக்க போகுது. சோ நல்லா போச்சு. 2036 எப்போ? இந்தியாவில அப்படின்னு சொன்னா 3 கூற்றுகளும் சரி. நிலவுக்கு விண்கலம் அனுப்பிய நாடுகளில் தவறானதை தேர்வு செய். அமெரிக்கா ரைட்டு, பிரான்ஸ் சந்தேகம், இந்தியா ரைட்டு, ரஷ்யா ரைட்டு. அப்ப பிரான்ஸ் தான் கிடையவே கிடையாது. ஆப்ஷன் சி தான் அனுப்பல இது வரைக்கும். லாபா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பழங்குடியினரை மேம்படுத்த. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளது? இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 18 வந்துருச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் மாத்திக்கங்க. 18 ராம்சார் தலங்கள் இப்ப வந்துங்க. சோ அதனால எழுதிக்குங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கேலோ இந்தியா விளையாட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்றது. கேலோ இந்தியா விளையாட்டின் சின்னம் வேலு நாச்சியார். கேலோ இந்தியா விளையாட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் மகாராஷ்டிரா. 2வது மற்றும் 3வது இடங்கள் முறையே தமிழ்நாடு, ஹரியானா பிடித்துள்ளது. சரியானது இது. டைம் தரேன். ஒன், 2, 3, 4 அனைத்துமே சரிதாங்க. நெய்தல் மீட்சி இயக்கம் எதனுடன் தொடர்புடையது? இது ஒரு இயக்கம்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெய்தல் இது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொன்னா கடலோர வளங்களை மீட்பதற்காக அப்படியே எலிமினேஷன் பண்ணுங்க வந்துரும். கம்பாலா எருமை மாடுகள் பங்கேற்கும் விளையாட்டானது எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? கர்நாடகா மாநிலத்தில் நடைபெறுகிறது. புகுஷிமா அணுமின் நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஜப்பான் நாட்டில் அமைந்துள்ளது. உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 12. யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய குழுவின் 46வது மாநாடு எங்க நடைபெற்றது? இந்தியாவில் நடைபெற்றது. தற்போது இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? குஜராத் தான் பெட்ரோலிய தலைநகரமா இருக்கு. இந்தியாவின் லிச்சி உற்பத்தியில் சுமார் 40% பங்கினை கொண்டுள்ள மாநிலம் இது.
பீகார். வளர்ந்து வரும் நாடுகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய போவதில்லை என்று அறிவித்துள்ள நாடு. நான்லாம் பிரிக்ஸ் எல்லாம் வரமாட்டேன்ப்பா. நீ எப்படி கூப்பிட்ட என்ன? அர்ஜென்டா கூப்பிட்டா வரமாட்டேன்ப்பா. பொறுமையா இருந்தாதான் வருவேன் அப்படின்னு சொன்ன நாடுதான் இது. அர்ஜென்டா கூப்பிட்டா வரமாட்டேன்னா அர்ஜென்டினா அர்ஜென்டாலாம் வரமாட்டாரு, பொறுமையா தான் வருவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்தியாவில் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? மாநிலம் சொன்னா போட்டிருப்பீங்களா? வாரணாசியில, மதுரால தான் திறக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேசத்துல. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய முதல் உலகின் கடைசி நாடு இதாங்க. அப்பா சாமி பாருங்கப்பா, இப்பதான் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ரீசெண்டா கொடுத்தாங்க ஜனவரி மாசம். உலகிலே நிலப்பரப்பில் மிக சிறிய நாடு நகரம் அப்படின்னு சொன்னாலும் அதான் சொல்லுவாங்க, வாட்டிக்கன் நகரம் சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? குஜராத் தான் பண்ணிருக்காங்க. நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேற்கு வங்கம். பனி சிறுத்தையை தனது தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாடு? கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தான் என்ன பண்ணுச்சு? பனிச்சிறுத்தையே பிடிச்சிடுச்சுன்னு. புவி சுழற்சி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? டேஸ் இங்கேயே முடிச்சிருங்க. ஜனவரி 8. 2023ஆம் ஆண்டில் பணிபுரியும் பெண்களுக்கான உள்ளடக்கம் மற்றும் சாதக தன்மையின் அடிப்படையில் சிறந்த இந்திய நகரமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது? சென்னை. இந்தியாவில் ஒரே நேரத்தில் பல தேர்தல்கள் நடத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? ராம்நாத் கோவிந்தா தலைமையில் அமைச்சாங்கப்பா. பட் எல்லாருக்கும் குட்ங்க, செம ஸ்பீடா ஆன்சர் பண்ண வரீங்க. எக்ஸலண்ட். ஒரே நேரத்தில் 108 இடங்களில் அதிக மக்கள் கூடி சூரிய வணக்கம் செய்து 2024ஆம் ஆண்டில் கின்னஸ் உலக சாதனை படைத்த மாநிலம் எது? குஜராத். அடுத்தது, 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1 பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் அரசு அலுவலகங்களை வாங்குவதை தடை செய்ய உள்ள மாநிலம் எது? இனிமே ஜீப் எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாநிலம். இமாச்சல பிரதேசம். சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மரத்தால் ஆன லான்ச்சோ கைவினைப் பொருட்களுடன் தொடர்புடைய மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். அண்மையில் புவிசார் குறியீடு பெற்ற லாஞ்சியா சௌரா ஓவியங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவை. அதிபர் இமானுவேல் மாக்ரான் பிரான்சின் புதிய அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆஹா, அவருக்கு பதிலாக
அதிபர் இமானுவல் மாக்ரனால் பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் கேட்டிருக்குங்க. சரிங்க, இதான் இளம் வயது பிரதமர்னு சொல்லுவாங்க. கேப்ரியல் அட்டல் தான் சொல்லுவாங்க. அடுத்தது, பாரம்பரிய நாட்டுப்புற நடன வடிவமான யாக்ஷிகானா எந்த மாநிலத்தை சார்ந்தது? கர்நாடகா மாநிலம். தொடர்ந்து 7வது ஆண்டாக இந்தியாவின் தூய்மையான நகரமாக முதலிடம் பெற்றுள்ள நகரம் எது? இந்தூர். உலக அயலக தமிழர் நாள் கொண்டாட்டங்களை நடத்திய நகரம் எது? சென்னை. சர்வதேச ஆயுஷ் மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்ற இடம்? உள்நாட்டு ஆயுஷ்னா கேரளாப்பா. சர்வதேசன்னா துபாய், UAE. லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க பணிக்காக கீழ்காணும் எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? அர்ஜென்டினா. அண்மையில் ஃபிஃபாவின் சிறந்த வீரர் விருது பெற்றவர் யார்? லியோனஸ் மெஸ்ஸி தான் பண்ணியிருப்பாரு. லியோண்டோ மெஸ்ஸின்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது, 2024 ஆண்டுக்கான குளோபல் பயர் பவர் அறிக்கையின்படி உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவத்தில் இந்தியாவின் தரநிலை என்ன? நான்காவது இடத்தில் உள்ளது. அண்மை செய்திகளில் இடம்பெற்றுள்ள குன்னோ தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். பித்தர்கனிக்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஒடிசா. பிரதம மந்திரியின் சூர்யோதயா யோஜனாவுடன் தொடர்புடையது எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இதுக்கு என்ன டைம் தரங்க. மேற்கூரையில் சூரிய ஆற்றல் உற்பத்தி தகடுகளை நிறுவுதல். சூறாவளி சைக்ளோன் என்ற பயிற்சியானது கீழ்காணும் எந்த இரு நாடுகளிடையே நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் எகிப்து. கஞ்சார் என்ற பயிற்சியானது கீழ்காணும் எந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? இந்தியா, கிர்கிஸ்தான். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற நம்தாபா பறக்கும் அணில் அந்த எந்த மாநிலத்தில் இருக்குங்க? இந்த பறக்கும் அணில் நம்தாபா என்ற அணில், அந்த அணிலுக்கே நம்தாபான்னு பேர் வச்சுக்கோங்க. ஆனா அங்க நம்தாபா என்ற வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. அருணாச்சல பிரதேசம். சரியான விடையை தேர்வு செய். ஆம் ஆத்மா கட்சியின் சின்னம் தொடப்பம். ரைட்டுங்க. ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் சின்னம் விளக்கு. முக்தி மோர்ச்சா கட்சியின் சின்னம் வில் அம்பு. திரிணாமுல் காங்கிரஸ் சின்னம் கடிகாரம். சோ ஒன்னு எலிமினேஷன் பண்ணுங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. கடிகாரம் கிடையாது. சோ பாருங்க, 1 2 3 3 கரெக்ட். சோ அப்ப ஆன்சர் 1 2 3 தான் ஆன்சர். ரைட். அடுத்தது, எத்தனை இணைகள் சரியாக பொருந்துள்ளது? இந்திய மொழி தினம், உலக சிரிப்பு தினம், தேசிய இளைஞர் தினம், முன்னாள் படை வீரர்கள் தினம்.
4 இணைகளும் சரியாக பொருந்தி உள்ளது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கமான் காய்ஸ், ஈஸியான கேள்விதான். 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்துகின்ற மாநிலம். கமான் கமான், இதுக்கெல்லாம் டைம் தர மாட்டேன், கண்டிப்பா தர மாட்டேன். ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு, ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தமிழ்நாடு தான். ஸோ பாருங்க, இன்னைக்கு 100க்கு எவ்வளவு மார்க் எடுத்துன்றது தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஸ்டாட்டிக் படிச்சா எலிமினேஷன் பண்ணிடலாம், மேக்ஸ் பார்த்தா ஏதாவது ஃபார்முலா வச்சு போட்டுடலாம், தமிழ் படிச்சு படிச்சுக்கலாம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க படிச்சாதான் அட்டன் பண்ண முடியும். படிக்காம குத்து மதிப்பா அடிச்சாலாம் கரெக்ட் ஆகும்னு நினைச்சு போவாதீங்க. 100ல 1 தான் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, எக்ஸாம் போறீங்க, துவம்சம் பண்றீங்க டிஎன்பிசிய. சரியா? ஐயோ சார், டிஎன்பிசி தான் சார் எங்களுக்கு துவம்சம் பண்ணுன்னு சொல்றீங்களா? ஓகே, பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. போடும் பார்க்கலாம், கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் மார்க்கையும் பார்த்துட்டு போயிடுறேன். கமான் கமான், ஸ்பீடா. நாங்க ஸ்பீடா வரமாட்டேன் எல்லாருக்கும். மார்க் நோட் பண்ணல சார் போடுற அவசரத்துல. பிரச்சனையே கிடையாது, போட்டு வச்சிருங்க. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.